ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைனிங் டீம் ஹப். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரைடல் ஷீட் ஒர்க் பார்க்கலாமா? இன்றைக்கும் எப்பயுமே வழக்கம் போல் அதே தான் 12x36 அந்த ஷீட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கிரியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து 2 வீடியோவுமே வந்து இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறதுக்கான இது தான் பார்த்துட்ருப்போம். இதுக்கப்புறம் அப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற வீடியோவும் இதுக்கப்புறம் நான் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டைம்லைன் நோட் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் ரிப்ளை கொடுங்க. நான் வந்து பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சேனல் ஆர் இன்ஸ்டா நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அந்த இதுவில் வந்து எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து அதை மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வந்து போடும்போது உங்களுக்கே அது புரியும். ஓகே, நம்ம வழக்கம் போல் எப்பயுமே வந்து எல்லாமே பண்ணியாச்சு. வியூ லைவில் போயிட்டு லாக் கைட்லைனும் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். இங்கே பிக்சலில் இருக்கும், இன்ச்சஸில் மாற்றிட்டேன். அது இன்ச்சஸில் மாற்றுறது வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லைங்க, பட் தேவைப்படும். அதனால தான் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். எப்பயுமே போல் யூ போயிட்டு நார்மலாக ஒரு பாக்ஸ் ஒன்று இப்போ வந்து க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஏனோதானோன்னு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இப்போ வந்து சேம் அதே க்ரீன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலையும் க்ரீனை தான் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து முடிச்சு விட்டுடலாம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதனால் இங்கே ஒரு இது வச்சாச்சு. இதையே ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கலாம். ஓகே, எடுத்துட்டு அதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக சென்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஏன்னா மேலேயும் கீழே நம்ம டெக்ஸ்ட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்டாக ரெண்டும் சின்ன சின்னதாக ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இதிலேருந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸஸ் கீழே தேவையில்ல, அதனால் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு என்டர், அவ்வளோதான். இப்போது இந்த கார்னர் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த ஒரு எட்ஜை மட்டும் இது பண்ணிக்கலாமா? சும்மா கொஞ்சமாக வளைச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ம் இன்னும் கொஞ்சம் வளைச்சிக்கலாம். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி சின்னதாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். பண்ணால் ஒரு மொத்தமாக பண்ணணும், அப்படி இல்லைனா கொஞ்சமாக பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு யூ ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒயிட் கொடுத்துடலாம். ஓகே, இது கட்டமாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த அளவுக்கு இருங்க, இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். சென்டர் வச்சுக்கலாம். இதுக்கு சென்டர் கைட்லைன். ஓகே, பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு சென்டரில் ஓரளவுக்கு சென்டர் எடுத்துகிட்டு இருந்தால் போதும். ஃபுல்லாக சென்டர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே, 1 2 இது மேலே வந்துடட்டும், இதுவும் மேலே வந்துடட்டும். இதுக்கு ஒப்பாசிட்டி ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாமா? 67 இருக்குது. நம்ம ஒரு 70 கொடுத்துக்கலாம். சேம் அதே 70 தான். ஓகே, ஒன்று பின்னாடி தான் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த சைடில் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதையும் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இந்த ஓரம் வச்சிடலாம். நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போது இதிலிருந்து இன்னொரு லேயருங்க காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு
இத கொஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. பெருசாக்கியாச்சு. இப்போ இதில ஃபில்லில் எடுத்து விட்டுட்டு ஸ்டோக் மட்டும் அப்ளை பண்ணலாம். பிளாக்ல அப்ளை பண்றேன். கொஞ்சம் ட்ராக் பண்றேன். ஓகே. மைன்யூட்டா இருந்தா போதும். இந்த இடத்துல 4 மூலையுமே லைட்டா வந்து நான் பெண்ட் பண்றேன். பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சுங்களா? அதாவது இந்த லிங்க்க வந்து எடுத்து விட்டுறக்கூடாது. சாரி, இத செலக்ட் பண்ணா தான் இங்க காமிக்கும். இங்க இருக்கு பாருங்க. இந்த லிங்க்க எடுத்தா சிங்கிளா தான் பண்ண முடியும். இந்த லிங்க் போட்டுட்டு பண்ணீங்கன்னா 4 கார்னர்ல ஈவனா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ சேம் அதே தான். திரும்பவும் இத காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க உள்ள விட்டுட்டு, திரும்பவும் இதுல ஒண்ணு டூப்ளிகேட் எடுக்கணும். இது உள்ள ஒரு சின்ன ஃபோட்டோ வைக்கிற மாரி, பிரைடல் ஃபோட்டோ, ஒரு போர்ட்ரெய்ட் ஃபோட்டோவோ, கேண்டிடேட் ஃபோட்டோவோ, ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து உள்ள வைக்கிற மாரி நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இத செலக்ட் பண்ணி இத மட்டும் லாக் பண்ணிட்டு, இத கொஞ்சம் சென்டர் பண்ணா கரெக்ட்டா வந்துரும். ஓகே. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கரெக்ட்டா சென்டர்ல உட்காந்துருச்சு. லாக் ரிலீஸ் பண்ணிட்டு, இது இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுவா இருந்தா ஓகேவான்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஒரு மாரி இதுவா இருக்கிற மாரி இருக்கு. ஆ. ஓகேங்க. பர்ஃபெக்ட். இது வந்து உட்காந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா, 2த்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். சரி. ம். இத மட்டும் லாக் பண்ணிட்டு, ம்ஹ்ம். இத கொஞ்சமாகவும், இந்தாண்ட இத கொஞ்சமாகவும். ஓகே. 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம செட்டர் பண்ணிக்கலாம். இப்போ 2யும் ஜாயின் பண்ணோம்ல. ம்ஹ்ம். இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. 2ம் ஜாயின் பண்ணாமயும் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷனும் வச்சிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கிளிக் பண்ணீங்கன்னா, திரும்பவும் ரவுண்ட் டூல் வரும் உங்களுக்கு. ஷிஃப்ட் யூ. அப்படி இல்லனா இங்க வந்து செலக்ட் பண்ணி எலிப் டூல் எடுத்துருங்க. இங்க ஒரு ரவுண்ட் ஷேப். ஃபில்லுல இருக்கட்டும். ஸ்ட்ரோக் மட்டும் தேவையில்ல. இந்த இடத்துல வச்சிரலாம். இதுக்கு இது சென்டர். ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி லைட்டா சின்னதாக்குறேன். சாரி, என்டர் குடுக்கல. என்டர் குடுத்துட்டு, உள்ள பிளாக் ஃபில் பண்றேன். அப்படி இல்லைனா க்ரீனே ஃபில் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன லேயர்ஸில் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரை மட்டும் மாற்றணும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஓகேங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. என்னவோ கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குங்களா? வியூ கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ், நார்மலா இதையும் க்ரீனாவே மாத்திர்றேன். நம்ம மேக்ஸிமம் க்ரீன்ல தான் ஒர்க் பண்றேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன்ல எடுத்துட்டு வந்துடலான்னு பிளான்ல இருந்தேன். ஃபோட்டோவுக்கு ஏத்த மாரி நம்ம மாத்திக்க வேண்டியது தாங்க. சென்டர் வச்சுட்டு ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி சின்னதாக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நெனைக்கிறேன். ஓகே. 3
3 லேயர் ஸ்டெப் போதும். ஓகேங்களா? இத வந்து திரும்பவும் நம்ம எப்பயுமே சொன்ன மாரி தான். இஎல் குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 1 தான் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால, நான் அப்படியே என்டர் குடுத்துடுறேன். இது 3யும் செலக்ட் பண்ணி, லிங்க் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா, அதுதான் கரெக்ட்டான இது. அப்படி இல்லன்னா பிரச்சனையாகும். அது நகர்ந்துகிட்டே இருக்கும். இத லாக் பண்ணி வச்சிரலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் ஜில இப்போ வந்து இது என்ன போட்டு சேவ் பண்ணலாம்? RE -1 அது ஃபுல்லா அது உள்ள வந்துரும். செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணி விட்டுடலாம். 1 செலக்ட் பண்ணாலே எல்லாமே செலக்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துல ஏன் அந்த இது வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துலயும் ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த இடத்துல ஸ்டோக் ரிலீஸ் பண்ணிட்டு ஒயிட் குடுத்துடலாம். ஒயிட் குடுத்துட்டு ஓகே. பெர்ஃபெக்ட்டா உள்ள வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. அங்கேயும் மேட்ச் பண்ணிட்டோம். கீழ இங்கேயும் மேட்ச் பண்ணிட்டோம். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நமக்கு அவ்வளோ பெருசு தேவை அவசியம் இல்ல. இப்போதாங்க இதுக்கு ஸ்டோக் குடுக்கணும். ஒயிட். அந்த இது எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இதையும் குடுத்தா சரியா இருக்கும். ஓகே. கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே. இப்போ ஓரளவுக்கு ஓகே. கரெக்ட்டா இருக்குங்க. ஓகே. இப்போதைக்கு ஃபுல்லா வேலை முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணி இங்க இது கூட வந்து லிங்க் பண்ணி விட்டுறலாம். ஓகே. லிங்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது எல்லாம் என்னன்னு தெரியல எனக்கே. மொத்தத்தையும் இதையே லிங்க் பண்ணி விடணும். இங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளேயே போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் லிங்க் பண்ணி விட்டுருவோம். எந்தெந்த இது எங்கெங்க இருக்கோ அது அங்கங்க இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது இது 2ம் பேக்ரவுண்ட் இமேஜ் கண்ட்ரோல் ஜி BAGROUND பேக்ரவுண்ட். ஓகே. இதே 2 லிங்க் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே சிங்கிள் அந்த எலிப் டூல்ஸ். இங்க இருக்க பாருங்க அந்த இப்போ இதுக்கும் இஎல்னு குடுத்துறலாம். ஏன்னா இதுவும் நார்மல் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது 3யும் லிங்க் பண்ணி விட்டுறலாம். ஓகே. RE -2 செகண்ட் ஷீட். அதாவது REன்றது வந்து 1ன்னு குடுத்தனா அது ஃபர்ஸ்ட் ஷீட்டுங்க. RE2ன்னு குடுத்தனா அது செகண்ட் ஷீட். ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லா முடிஞ்சது. மேக்ஸிமம் எல்லாமே கொண்டு வந்து உள்ள வச்சுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அப்பதான் வந்து நல்லாருக்கும். அந்த டெக்ஸ்டஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாரி ஏதாவது ஆட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் எங்க வச்சிருக்கேன்? ம் ஃப்ளோரிஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்து எங்கேயோ வச்சேன். எங்க வச்சேன் ஞாபகம் இல்லையே. டிசைனிங் மெட்டீரியல்ஸ். அந்த கரெக்ட்
கரெக்டா ஸ்லோகன் உட்காந்து பார்க்கணும். ஆ கிடைச்சிருச்சு பாருங்க. இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பிளாக் கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இது வந்து லேயராக தான் இருக்குது. ஒன்றும் இஷ்யூ இல்லை, மெர்ச் பண்ணி விட்டுடலாம். கலரில் போயிட்டு பிளாக் கொடுத்துடலாம். பர்ஃபெக்டான பிளாக்ல வந்து உட்காந்துரும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி டெக்ஸ்டஸில் போட்டுடலாம். குரூப் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வச்சு பார்த்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ போயிட்டு எக்ஸ்பிளைன் எடுத்துகிட்டு வந்த அதே ஃபோட்டோஸ் தான். சேம் அதே 1 2 3 4 5 எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படிலாம் பிக்சார்ட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரைட் பிக்சர்ஸ் ஓகேங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. சும்மா நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆனால் போதும். ஓகேங்க, இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். பேக்ரவுண்டுக்குள்ளே தான் போட போகுது. ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி விட்டுடலாம். ஓகே, முடிஞ்சதுங்களா? இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபில் வந்து என்னன்றது தெரியும். இதையும் கிளிப்பிங் பண்ணிடுறேன். கிளிப் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டே ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக ட்ராக் ஆகும். ஓகே ஓகே, சேம் அதே தான். இந்த 2 ஃபோட்டோவையும் தான் அது உள்ள எல்லாத்துலேயும் வைக்க போகிறேன். இது செகண்ட், ஃபஸ்ட்டுக்குள்ளே 1 1 2 ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் போயிட்டு ஃபிட் டு ஃப்ரேம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிருவீங்க அதெல்லாம். ஓகேங்களா? இப்போது இதே ஃபோட்டோவை
நான் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். செகண்ட் எலிப்புக்கு திரும்பவும் இது ஒரு டூப்ளிகேட், திரும்பவும் மேலே எடுத்துட்டேன். ஓகே, மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்று, ரெண்டு. ஓகேங்க. ஃபோட்டோ எங்கே எதுக்கு மேலே இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க. அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகேங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஏதாவது வைக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் இப்போ இஷ்யூ இல்லை, அப்புறமா கூட வச்சுக்கலாம். வேணும்னா வச்சுக்கலாம். எனக்கு இப்போவே இது போதுன்ற மாதிரி இருக்குது, ஏன்னா இது சூப்பராக இருக்குது இதுவே. ஓகே கைஸ், ஃபுல் வியூ பாருங்கள். கைட்லைன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கிளியர் கைட்லைன்ஸ் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து ஒரு இது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரியும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. இந்த சைடில் கொஞ்சம் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த சைடில் கொஞ்சம் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேயும் 3 பாக்ஸ், இந்த சைட்லேயும் 3 பாக்ஸ், சேம் அதே தான். இப்போது இந்த இடத்துலையுமே ஏதாவது கொண்டு வந்து வைக்க முடியும் என்னால், பட் நான் வந்து அதை வைக்கல. இப்போ வந்து வைக்கிற மாதிரினாலும் வைக்க முடியும். ஏன்னா அந்த இடம் எம்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்துலையும் ஒரு டிசைன் கொடுக்கலாம், இல்லை அந்த ஃப்ளோரல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பட் இதுவே எனக்கு இப்போதைக்கு போதும். ஏன்னா நான் அடுத்து பண்ண போகிற டிசைனுக்கு இதுதான் ஒரு பேசிக் ஷீட். நான் ஒவ்வொரு ஷீட் பண்ணும்போதும் அது வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நான் அதை தான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேன் அடுத்த ஒரு கெஸ்ட், அதாவது ஒரு கஸ்டமருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நான் புதுசாக ரெடி பண்ணுறேன்னா அது எல்லாமே அடுத்தடுத்த கஸ்டமருக்கு தான் போக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. நான் அதை உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன கஸ்டமருக்கு ரெடி பண்ணுறேனோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இதை வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போதைக்கு நான் வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு தேவைப்படுது. ஓகே, எனக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி ஃபுல்லாக ஒரு ஆல்பமே ஃபுல்லாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்குறேன். ஃபோட்டோஷாப்பை வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஓன் ஒர்க்குக்கு தெரிஞ்சால் கூட போதும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை தான் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி வேறு எதனா எக்ஸ்பிளைன் பெருசாக போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் ஓன் ஒர்க்குக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூவான ஒர்க்கு, வந்து எல்லாருமே கற்றுக்குங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஆல்பம் டிசைனிங் ஃபீல்டு வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைனிங், தம்ப்லைன் டிசைனிங் இது வந்து பிடிக்கும். அதனால் நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவும் நானே தான் எடிட் பண்ணுறேன், வேறு யார்கிட்டையும் கொடுத்து நான் எடிட் பண்ணலை. ஏன்னா நான் அப்போத்துலேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிஸ்டம் பேசிக் பற்றி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால நானே எல்லாமே பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து க்ரோத் ஆகிட்டே போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னவோ போன வீக் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த இயர் இந்த டேட்டுக்கு நான் என்ன இருப்பேன், எப்படி இருப்பேன் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். ஒரு வருஷம் கழித்து நான் இதே வீடியோவை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆயிருக்கேன்றத எனக்கே தெரியும். ஓகே கைஸ், இந்த டிசைனிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஆம் யுவர் கிராஃபிக் டிசைனிங் பவர்டு பை டிசைனிங் டீம் ஹப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.